Hi friends, welcome back to another episode of Maltese Kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சனில் நான் செய்ய போகிற ரெசிபி கத்திரிக்காய் கொஸ்து. முதல்ல இந்த கொஸ்து எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கத்திரிக்காய் கொஸ்து செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் மிளகு தாளிக்கிறதுக்கு, வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது, நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் கருவேப்பிலை, சும்மா ஒரு 4 கருவேப்பிலை எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இதில் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நம்ம கத்திரிக்காய் கொஸ்துக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், முக்கியமான இன்க்ரீடியன்ட் கூட. இது நான் எப்படி செஞ்சேன்னா, 2 தக்காளி, 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, அப்புறம் ஒரு பத்தை தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். புளி நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கூட தேவை அப்படின்னா கூட ஆகும், இல்லை இதோட புளிப்பு நீங்கள் கம்மியாக ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா கம்மியாகவும் எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. பேன் காஞ்சதும் நம்ம இதில் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணுங்கள். நான் இதில் 2 கரண்டி எண்ணெய் போல் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு ரெசிப்பியை நல்லெண்ணெயில் செய்யும் போது அதோட மனமும் சரி சுவையும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதேமாரி தான் நம்ம இப்போது இந்த ரெசிப்பியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும் போது இதோட சுவையும் சரி மனமும் சரி அல்டிமேட்டாக வரப்போகுது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம இதில் மிளகு ஆட் பண்ணலாம். அந்த மிளகு நல்லா ஸ்பேட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் அது ஸ்பேட்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கூட நம்ம கறி லீவ்ஸையும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி இதை நல்லா சாட் பண்ண போகிறோம். இந்த எண்ணெயில் எந்த அளவுக்கு நம்ம அந்த வெங்காயத்தையும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் சாட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் டெலிஷியஸாகவும் வரப்போகுது. இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அதை நல்லா தண்ணியும் நல்லா வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணணும். சுத்தமாக அந்த கத்திரிக்காயில் வாட்டரே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த கத்திரிக்காவை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு மேலே நான் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க.
நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த கத்திரிக்காய்க்கு நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணி நல்லா அந்த கத்திரிக்காவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் சில்லி பவுடரையும் அப்புறம் இந்த மசாலாக்கு ஏற்ற சால்ட்டையும் சேர்த்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு இதை பதமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா கத்திரிக்காய் உடையக்கூடாது. இதை நான் இப்போ மூடி வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் வேக வைக்க போகிறேன். இந்த 10 to 12 மினிட்ஸ்க்கும் நடுவில் திறந்து ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுறணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நான் இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த புளி தண்ணியும் அந்த ஏற்கனவே இருந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இப்போ அந்த எண்ணெயெல்லாம் நல்லா கொதிச்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இதில் கொத்தமல்லி தழை நல்லா பொடி பொடியாக வச்சு நான் இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் திருப்பியும் மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ பாருங்கள், நம்ம
எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணமோ அது எல்லாமே மேலே அழகாக வந்து நிற்கிது. இதுதான் நம்ம ரெடி ஆகிடுச்சுன்றதுக்கான பதம். இப்போது நம்ம இதை லைட்டாக கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் மேலே கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸாகவும் மவுத் வாட்டரிங்காகவும் இருக்குது. இதை நீங்கள் பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்லாம். வெஜ்ஜோ சரி நான்வெஜ்ஜும் சரி ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லை, நார்மலாக நீங்கள் ஒரு ரசம் வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை சுட சாதத்தை கூட வச்சு கூட சாப்பிடலாம். நார்மலாக நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி கூட இதை நீங்கள் வச்சு சாப்பிடலாம். தோசைக்கு கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் இப்போ சொன்னதில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காம்பினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் இதை என்னோடய மஷ்ரூம் பிரியாணி கூட வச்சு சாப்பிட போகிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.